வணக்கம் நண்பர்களே, நான் ஆரம்பிச்சாமி. தமிழக தேர்தல் நிலவரம் கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறது கிட்டத்தட்ட பெரும்பான்மையா நடந்துருச்சு. பெரும்பான்மைக்கு கொஞ்சம் குறையுது. இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பல கட்சிகள் இன்னைக்கு போட்டி போட்டு வரிசையில் நிக்க தான் போறாங்க. அதனால விஜய் ஆட்சி அமைக்க போறதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. சரி, இந்த ஒரு மாற்றம் எப்படி நடந்தது? யாருமே எதிர்பார்க்காத விஷயம் சொல்லி எல்லாருமே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேணா அது எதிர்பார்க்காத விஷயமா இருக்கலாம். ஆனா விஜய்க்கு ஓட்டு போட்ட அந்த 40% மக்கள் எதிர்பார்த்தா ஓட்டு போட்டாங்க. விஜய் ஜெயிப்பாரு அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. அதனால இது இந்த கணிக்க தவறுனது அரசியல் நோக்கங்கள், பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய அந்த குரூப் இன்னைக்கு நிறைய சேனல்கள்லாம் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் சொல்லி உட்கார்ந்து பேசுறாங்க. எல்லாருக்குமே பேட்டா உண்டு. 3000 ரூபாய், 5000 ரூபாய், 1500 ரூபாய் அவங்க கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் வாங்கிட்டு தான் பேசுறாங்க. தமிழா பாண்டியனா இருக்கலாம், நிறைய குறிப்பிட்டு சொல்ற மாதிரிலாம் வேண்டாம். எல்லாருக்குமே கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி பணம் உண்டு. அவங்க அவங்களுக்கு அது தொழிலா வச்சிருக்காங்க. அதனால நமக்கு அவங்க ஏதோ உண்மையை சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு சேனல்லையும் அவங்க கேட்கக்கூடிய தகவல்களுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போவோம். அதே மாதிரிதான் மீடியாக்களுக்கும் ஒவ்வொரு ரேட் உண்டு. அந்த ரேட்டுக்கு வாங்குற ரேட்டுக்கு மீடியாக்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட மக்கள் எதுக்குமே பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடல. இதுல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குது. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை கடந்த ஒரு 5-6 தேர்தல்களிலே வந்துருச்சு. திருமங்கலம் இடைத்தேர்தலில் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னே நாம பிறக்கைக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் எல்லாம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தது கிடையாது. திருமங்கலம் தேர்தலில் பட்டவர்த்தனமா அதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். அதிகாரப்பூர்வமா பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை எல்லாம் அடிச்சு உடைச்சி ஒரு புதிய சரித்திரம் படைச்சிருக்குது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓட்டு போட்ட யாருமே பணம் வாங்கி ஓட்டு போடல. பணம் வாங்குறாங்க, வாங்கிக்கிட்டு வாங்குற கட்சிக்கு ஓட்டு போடல. இது வரைக்கும் பணத்தை வாங்கினா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறத மக்கள் அரசியல்வாதிகள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஒருத்தன் கையை நீட்டி பணம் வாங்கிட்டா அவன் கண்டிப்பா நமக்கு ஓட்டு போட்டுருவான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தலில் அதையெல்லாம் அடிச்சு உடைச்சு நீ என்னவா ஏமாத்துற, கொண்டாடா பணத்தை நான் பார்ப்பேன்னு சொல்லி 2 கட்சியிலையும் பணம் வாங்கிட்டாங்க. முன்னாடி எல்லாம் அப்படி வாங்க மாட்டாங்க. ஒரு கட்சியில பணம் வாங்குங்க, அவங்களுக்கு போடுறாங்க. இப்போ 2 கட்சியிலையும் பணம் வாங்கிட்டு வாங்காத ஒரு கட்சிக்கு பணம் போட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இது இனிமே ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அரசியல் கட்சிகள் மறுபரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பணமே கொடுக்காம ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு. இது வரைக்கும் நிறைய கட்சிகள் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கலாம். ஆனா அரசியல்ல அவங்க ஜெயிச்சது கிடையாது. ஆனா பணமே கொடுக்காம ஒரு கட்சி ஜெயிச்சிருக்குது. இதுல ஒரு சில தொகுதிகள்ல விதிவிலக்குகள் இருக்கலாம். அந்த தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பணம் கொடுத்ததா சொல்றாங்க. அது விதிவிலக்குன்னு வச்சுக்கிடுவோம். மற்றபடி பெரும்பான்மையா பணம் கொடுத்து வாங்கின ஓட்டு கிடையாது. இதுல இந்த மாற்றம் எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு மௌன புரட்சியா நடந்தது. இது வெளிப்படையா பாத்தீங்கன்னா, விஜய் போற இடங்களுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டமா கூட்டம் கூடிச்சுது. அதெல்லாம் கண்ணு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு இது சினிமாவுக்கு ஒரு சினிமா நடிகருக்கு கூடக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி ஏன் எல்லாரும் புறந்தள்ளிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லா நடிகர்களுக்குமே கூட்டம் கூட அது ஓட்டா மாறாது. அதனால அது புறந்தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனா மௌன புரட்சி இது கண்ணுக்கு தெரியல. இது யாரு பண்ணான்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் பண்ணாங்க. இதுதான் அதுல ட்விஸ்டே அதுதான். பெண்கள் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் விபச்சாரிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசினாங்க. அந்த அவங்களுக்கு அந்த கட்சியில இருக்க பெண்கள்லாம் சொல்லி நிறைய அவங்கள பத்தி தவறுதான முறையில விமர்சனம் எல்லாம் பண்ணாங்க. அது அவங்க அந்த மாதிரி நினைக்கல. இது நமக்கு ஒரு நிறைய கட்சிக்கு ஓட்டு போட்டோம், இவர் வராரு, சரி இவருக்கும் போடுவோமே. இந்த மாற்றம் ஒரு சில பெண்கள் நினைக்கலாம். ஆனா கம்ப்ளீட்டா பெண் வர்க்கமே மாறி இருக்குது. இன்னைக்கு வேணா நீங்க இது வரைக்கும் உங்க வீட்டுல உள்ள பெண்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்காம இருக்கலாம். நீங்க சொன்னதுக்காக உங்களுக்கு நீங்க சொன்ன கட்சிக்கு ஓட்டு போட்டதா சொல்லிருக்கலாம். இப்ப கேட்டு பாருங்க. இப்ப நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு கேளுங்க. அவங்க விசிலுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அவங்க வாயை திறக்கவே இல்லை. இத மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஓட்டு பெண்களோட குறிப்பிட்ட சதவீத ஓட்டு விசிலுக்கு விழுந்தது. அதனாலதான் இவ்வளவு பெரிய மாற்றம். ஏன்னா இன்னைக்கு 2 அரசியல் கட்சிகளும் போட்டி போட்டு பணம் கொடுத்து நம்ம ஜெயிச்சிடணும்
அப்படின்னு சொல்லி போராடினாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியான திமுக வீழ்த்தணும்னு சொல்லி அதிமுக வந்து பயங்கரமா போராடினாங்க. ஆனா அவங்களால வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பண்ண முடியல. பணம் கொடுத்தா கூட இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பண்ண முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. திமுக தலைமையில இருந்த தலைவர் இது வரைக்கும் வந்து தோல்வி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. அண்ணாதுரை காலத்துல இருந்துக்கலாம், கலைஞர் இருக்க தண்டி வந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. திமுகவோட தலைவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. இது அதிமுகவால கண்டிப்பா செய்ய முடியாது. இதை வந்து அடிச்சு சொல்லலாம், அதிமுகவால ஸ்டாலினை தோற்கடிக்கவே முடியாது. ஆனா பணம் எதுவுமே கொடுக்காம மௌன புரட்சியா பெண்கள் வாக்கு அடிச்சு விழுந்து இன்னைக்கு ஸ்டாலினை தோற்கடிச்சிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய சக்தி அப்படின்னு நினைச்சு பாருங்க. இது வந்து இலவசம் ஒரு நிறைய 6 சிலிண்டர் தரேன் இருக்காரு, 1 பவுன் செயின் தரேன் இருக்காரு, மாசம் 2500 ரூபாய் தரேன் இருக்காருன்னு சொல்லி அதை பார்த்து அவங்க ஓட்டு போடல. அது வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் கொடுக்குது, நம்மளும் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் அறிவிச்சிருக்காரு, போட்டி கூட அறிவிச்சிருக்காரு. அவங்க கண்ணுக்கு முன்னாடி வேற எதுவுமே இல்லை. சரி இவருக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணுக்கு முன்னாடி வேற சாய்ஸ் வந்து பிரபலமான முகம் வந்து எதுவுமே இல்லை. ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, வேற ஒரு பிரபலமான முகம் அப்படிங்க இந்த இது வரைக்கும் இருந்த தேர்தல்ல இல்ல. இந்த தேர்தல்ல ஒரு பிரபலமான முகம் வந்து விஜய் கிடைச்சாரு. சரி போடுவோமே, இதை வந்து அசால்ட்டா பண்ணிட்டாங்க. பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கேன்வாசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லேடிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியமா வந்து விசிலுக்கு ஓட்டு போடுறது, விஜய்னா ஓட்டு போடுறது, விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி ஓட் பூத்துல நின்ன வரிசையில முதற்கொண்டு கேன்வாஸ் பண்ணாங்க. இது வந்து கண்ணாரா பார்த்த ஒரு விஷயம் தான். ஓட்டு போலிங் நடக்கக்கூடிய இடத்துல வந்து வரிசையில வந்து யாருமே வாக்கு சேகரிக்க கூடாது. ஆனா இந்த பெண்கள் வந்து வாக்கு சேகரிச்சாங்க. வரிசையில் நிற்கும் போதே முன்னாடி நிக்க கூட முன்னாடி நிற்க மாட்டேன். இது வரைக்கும் யார்கிட்டையும் சகஜமா பேசாத பெண்கள் முதற்கொண்டு வந்து யாருமே தெரியாத பெண்கள்கிட்ட எல்லாம் பேசினாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க, விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க சொல்லி வாக்கு சேகரிச்சாங்க. இது வந்து அவ்வளவு சாமானியமா நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஒரு ஈர்ப்பு, இது சினிமா கவர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. அவங்களுக்கான ஒரு தலைவரை வந்து பெண்கள் தேர்ந்தெடுத்தாங்க. பெண்கள் மனசுல வந்து அவர் வந்து நங்குரம் போட்டு உட்கார்ந்துட்டாரு, அதெல்லாம் ஜெயிச்சார். நானே எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய வெற்றியை வந்து அவர் அடைவார் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. கண்டிப்பா விஜய்க்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ வந்து அவர் ஆட்சி அமைக்க போறாரு. ஒரு சில நாட்கள்ல ஏதோ ஒரு சூழ்நிலை பாட்டாளி மக்கள் கட்சி போகலாம், பிஜேபி கொடுக்கலாம், இந்த திமுக இருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில வந்து அவருக்கான அந்த 10-15 சீட்டு வந்து அவங்களுக்கு கிடைச்சுக்கணும். கிடைச்சு விஜய் வந்து கண்டிப்பா முதலமைச்சர் ஆயிடுவாரு. இனிமேதான் அவருக்கு வந்து மிகப்பெரிய சவால்கள் எல்லாம் காத்திருக்கு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய நெட்வொர்க் வந்து கரெக்டா கீழே வரைக்கும் இருந்து. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல பூத்திங் ஏஜென்ட் கூட வந்து நிறைய பூத்துல வந்து இல்லை. அந்த அளவுக்கு இருந்து ஒரு கட்சி மேல வந்திருக்க சாதனை தான். ஆனா பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த என்ன பிரச்சனைனா, இந்த கட்சி வந்து அடிப்படையில எல்லா மட்டத்திலையும் கிடையாது. இது வந்து வாக்காளர்களா இருக்காங்களே தவிர இந்த கட்சியோட நிர்வாகிகள் வந்து அடிமட்டம் வரைக்கும் வந்து அவ்வளவு நெட்வொர்க் வந்து கிடையாது. இப்போ திமுக தோத்து அதிமுக ஜெயிச்சு வந்தா அதுல யாரெல்லாம் வந்து முன்னணி செயல்படும் சொல்லி அந்த நிர்வாகிகள், பஞ்சாயத்து யார் கண்ட்ரோல் பண்றது, டாஸ்மார்க் யார் கண்ட்ரோல் பண்றது, போலீஸ் யார் கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி அந்த கமிஷன் வாங்கிட்டு பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, அதுக்கு சொல்லி அந்தந்த கட்சியில ஆட்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கே கூட ஆட்கள் வந்து நம்ம ஜெயிச்சா நம்ம அந்த இடத்துல வந்து ஃபுல்லப் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் திமுகவில் இருந்த நபர்கள்லாம் அந்த கமிஷன் வாங்கிட்டு அந்த பதவிகள் வேலை வாய்ப்பு வேலை கொடுக்கறது, டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து எல்லா கட்சியிலும் இருந்தாங்க. ஆனா விஜய்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வந்து இல்லை. இனி வந்து அவர் அதை உருவாகாத அளவுக்கு வந்து பார்த்துக்கிடணும். அது அவரோட கையில தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து இன்னைக்கு அரசாங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கட்சிக்காரங்க இருந்தா கட்சிக்காரங்க வந்து இந்த அதிகாரி இப்படி தப்பா பண்ணுதாருன்னு சொல்லி அவரோட தலைமைக்கு போட்டு கொடுப்பாரு. ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இல்லாதனால அதிகாரிகள் இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு கடிவாளம் போட்டா மட்டும்தான் விஜய் வந்து தன்னோட பேரை தக்க வைக்க முடியும். இன்னைக்கு ஸ்டாலினையே கோட்டை விட்டாருன்னா நிர்வாகத்துல கோட்டை விட்டார். அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் என்ன ஆனாலும் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இருந்ததுனால அவருக்கு பேர் கெட்டு போச்சு. அவர் மிகப்பெரிய லெவல்ல எந்த தப்புமே பண்ணட்டா கூட கீழ்மட்டத்துல நடந்த தவறுகளை அவர் தட்டி கேட்காம அந்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்காம இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய தோல்வியை வந்து ஸ்டாலின் தந்திருக்காரு. அதே போல விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற நம்மளோட வேண்டுகோள். கண்டிப்பா மக்கள் ஓட்டு போட்டாங்க.
அவர் ஆட்சியில் அமர்த்தான் போறாரு. இனி ஒரு 5 வருடங்களுக்கு வந்து அவர் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதனால அவருக்கு கொடுக்க மரியாதையை நம்ம வந்து கொடுத்தா ஆகணும். தமிழகத்துக்கு ஒரு வரப்பிரசாதமா இந்த ஆட்சி வந்து அமையுது. அமைஞ்சிருக்கு சொல்ல முடியாது இல்லையா, அமைய போகுது. இது வந்து அவர் கையில இருக்குது. லஞ்ச லாவணியம் இல்லாத அரசாங்கத்தை வந்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குறோம். ஏன்னா டாஸ்மார்க் அப்படிங்கிறது வந்து இந்த 2 கட்சிகளும் வந்து சிண்டிகேட் வச்சுட்டு தான் இந்த டாஸ்மார்க் வருமானத்தை நம்பி தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பிளாக்ல நிறைய சரக்குகள் வித்தாங்க. அவங்களுக்கான அந்த ஓட்டு கொடுக்கக்கூடிய பணம் முதற்கொண்டு இந்த டாஸ்மார்க்ல இருந்தா வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. அவர் வந்து அடுத்த தேர்தலுக்கு பணத்தை சேர்த்து வச்சோணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து கிடையாது. அப்போ இந்த டாஸ்மார்க்கை நம்பி அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து அவருக்கு இல்லை. இப்போ டாஸ்மார்க்கை என்ன பண்ண போறாரு? அவர் வந்து இது வரைக்கும் வந்து டாஸ்மார்க்கை பத்தி அவர் வந்து வெளிப்படையா எதுவுமே சொல்லலை. நான் வந்து டாஸ்மார்க் ஒழிப்பேன்னு சொல்லல, கடை எண்ணிக்கை குறைப்பேன்னு சொல்லல. அந்த மாதிரி மிகப்பெரிய வாக்குறுதிகள் எதையுமே வந்து அவர் கொடுக்கல. ஆனா அவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆண்கள் ஓட்டு போட்டிருந்தா டாஸ்மார்க்ல கையை வச்சா எதிர்ப்போம். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் வந்து எல்லாம் ட்ரிங்க்ஸ் ஆடிக்க ஆரம்பிச்சாங்க. டாஸ்மார்க் இல்லைன்னா அவனால இருக்க முடியாது. ஆண்கள் நம்ம கட்சியில உள்ள இளைஞர்கள் முதற்கொண்டு டாஸ்மார்க் மூட போறேன்னு சொன்னா எதிர்ப்பு கொடுக்க தான் செய்வாங்க. ஆனா பெருவாரியா அவருக்கு ஓட்டு போட்டுக்கு வந்து பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இதை உணர்ந்து அந்த பெண்களுக்கு அவர் நல்லது செய்யணும். அதுக்கு டாஸ்மார்க்கோட கடைகளோட எண்ணிக்கையை குறைக்கணும். நீ கடைகள்லாம் ஒரு சைடுல இருந்தா கூட மகிழ்ச்சி பாருன்னு சொல்லி முக வேற வேற கடைகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா விஜய்க்கு அப்படி ஒரு தேவை வந்து கிடையாது. டாஸ்மார்க் வச்சுதான் வந்து பணம் சம்பாதிக்கணும், அரசாங்கத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இடம் கிடையாது. மாற்றத்துக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இல்ல இந்த டாஸ்மார்க் என்ன பண்ண, டாஸ்மார்க் குறைச்சாலே வந்து பெரும்பான்மையான குற்றங்கள் வந்து குறைஞ்சிரும். அதுல எந்த மாற்றமே கிடையாது. எப்படி பயன்படுத்த போறோம். அது போக வந்து ஓட்டு போடும் போது பெண்கள் மனசுல வந்து எப்படி இவர் இந்த இடத்த அடைஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நினைக்கிறேன். அவங்ககிட்ட நம்ம கேட்கும் போது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவரு பெரிய பணக்காரம்லா, அவருக்கு நிறைய கோடி கணக்குல பணம் இருக்காங்களா, அவருக்கு தான் குடும்பமே கிடையாதாங்களா, பொண்டாட்டி அவர் கூட இல்லையாங்களா, பிள்ளைங்களும் கிடையாதா, அவர் யாருக்காவது சொத்து சேர்க்கணும், அவர்கிட்ட நிறைய கோடி கணக்க பணம் இருக்கு, நல்லது பண்ணுவாரு, ஏமாத்த மாட்டாரு. இது வந்து மேலோட்டமா பார்க்க ஒரு வெகுளித்தனமா தெரியலாம். ஆனா அந்த வெகுளித்தனமா மக்கள் வந்து அவர் நம்பிட்டார். ஏன்னா பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அவன் வந்து பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அவர் கூட வந்து நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஒரு வெளிநாட்டுல இருந்து கார் இறக்குமதி பண்ணல 1.5 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்ட சொன்னதுக்கு கட்டாம அதை கோர்ட்ல வந்து நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி அப்பீல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல அந்த சரித்திரம்லாம் இருக்கு. இப்போ 1.5 கோடியை கூட வந்து டாக்ஸை கட்டுறதுக்கு கூட அவர் முடியாமன்னு சொல்றத விட கட்ட விரும்பாம அவர் கேஸ் போட்டாரு அப்படின்னு சொல்ல. பணம் சம்பாதிக்க வந்து பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா துரதிருஷ்டவசமா மக்கள் வந்து அவரை நம்பிட்டாங்க. இப்ப இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் நடந்துக்கணும். ஏன்னா அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட நிறைய கோடிக்கணக்கில் பணம் இருக்காங்களா, அதனால அவர்கிட்ட வந்து இப்ப பணம் சம்பாதிக்கலாம் அவர் ஆசைப்பட மாட்டாரு, ஏமாத்த மாட்டாரு. ஸ்டாலின் வந்து ஏமாத்த மாட்டாருன்னு சொல்லி மக்கள் அவரை வெள்ளந்திய நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கைய காப்பாத்துங்க விஜயண்ணா.